ஹலோ, நாங்கள் எங்கள் வீட்டுக்கு புதுசாக ஒரு டிஷ்வாஷர் வாங்கியிருக்கோம். அதை பற்றின ரிவ்யூவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிஷ்வாஷர் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த 3 பொருள் ரொம்ப முக்கியம். ஒன்று சால்ட், அப்புறம் டிட்டர்ஜென்ட், அப்புறம் ரின்ஸ் லிக்விட். ஃபர்ஸ்ட் இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இதில் சால்ட் கொட்டுறோன்னு சொல்லிவிட்டு மிஷின்குள்ளேயே கொட்டிட்டோம். அப்புறமா பொறுமையாக ஒரு டம்ளரில் சால்ட்டை கொட்டிட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளே கொட்டணும். ஒரு வழியாக அதை கொட்டி முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இதை யூஸ் பண்ணுறோம். எப்படியோ ஒரு வழியாக அங்கே கீழே கொட்டினது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதை அழகாக மூடிட்டோம். அடுத்தது டிட்டர்ஜென்ட் போடணும். அந்த டிட்டர்ஜென்ட் எப்படி இருந்ததுன்னா கட்டி கட்டியாக இருந்தது. அதை போட்டு குத்தி குத்தி ஒரு வழியாக பவுட்ராக்கிட்டோம். அடுத்தது நாங்கள் அதில் போட்டு ஃபில் பண்ணிட்டோம். அதை கரெக்டாக லாக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா திரும்பவும் அது மேலே வந்துடும். ஃபர்ஸ்ட் 2 ஃபில் பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் அந்த டிஷ்வாஷர் ரின்ஸை யூஸ் பண்ணணும். அது ஃபுல்லாக ஊற்றி வச்சுக்கணும். ஒரு வழியாக இந்த 3ஐயும் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ பாத்திரத்தெல்லாம் அடுக்கி வைக்கிறோம். ஃபஸ்ட்டு பிளேட்டெல்லாம் அடுக்க ஆரம்பித்தோம். பிளேட் அடுக்கிறப்ப தான் ஒன்று தெரிஞ்சுது, இந்த மாதிரி குண்டாக இருக்க பிளேட்டெல்லாம் வைக்க முடியலை. மெலிசாக இருக்க பிளேட்டை மட்டும்தான் வைக்க முடிஞ்சுது. இந்த மாதிரி குண்டாக இருக்க பிளேட்டெல்லாம் அந்த மாதிரி படுக்க வச்சிட்டோம். கீழே ஃபுல்லாக பிளேட்டெல்லாம் அடுக்கி முடிச்சதுக்கப்புறமா மேலே லேயர்லேயும் கொஞ்சம் பாத்திரத்தெல்லாம் அடுக்கி வச்சோம். அங்கே ஜாரு, சின்ன சின்ன கப்பு, கூடவே டம்ளர், அப்புறம் ஸ்பூன் எல்லாமே அடுக்க ஆரம்பித்தோம். கரண்டிலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த சைடில் வைக்க ஆரம்பித்தோம். மேலே இடம் இல்லாததுனால கீழே கொஞ்சம் டம்ளர் தட்டெல்லாம் அடுக்கி வச்சோம். அதுக்கப்புறம் ஸ்பூன் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி இடம் கொடுத்துருக்காங்க. அதில் நாங்கள் எல்லா ஸ்பூனையும் அடுக்கி வச்சிட்டோம். அடுத்தது முக்கியமான ஒன்று பால் பாத்திரம். இதை நம்ம அப்படியே வச்சா இது வாஷ் பண்ண தான் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அந்த பாத்திரம் நாங்கள் 2 தடவை பாயில் பண்ணியிருந்தோம். ஸோ வச்சு பார்க்கலான்னு வச்சு பார்த்தோம். எல்லா பாத்திரத்தையும் அடுக்கினதுக்கப்புறம் மிஷின் ஆன் பண்ணோம். நாங்கள் இந்த மிஷினில் ஆட்டோ மோட் வச்சுருந்தோம். ஆட்டோ மோட் வச்சுட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டோம். 1 hour 20 minutes காட்டுச்சு. மிஷின் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபேன் சுற்றுதான்னு பார்த்துக்கணும். ஃபேன் சுற்றலைன்னா ஒழுங்காக க்ளீன் ஆகாது. இப்போ எப்படி வாஷ் பண்ணியிருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த டம்ளரெல்லாம் நல்லாவே க்ளீன் ஆகிருக்கு. சரி, நம்ம இப்போ அந்த பால் பாத்திரத்தை எடுத்து பார்க்கலான்னு பார்த்தா சரியாகவே வாஷ் பண்ணலை. ஓரளவுக்கு தான் வாஷ் பண்ணியிருந்தது. இதை தவிர மற்ற எல்லா பாத்திரமுமே ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. டிஷ்வாஷர் யூஸ்ஃபுல்லாக இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நிறைய பேர் வேறு டிஷ்வாஷர் ரிவ்யூ வீடியோவில் டிஷ்வாஷர் வேஸ்ட்டு 10 நிமிஷத்தில் நான் பாத்திரம் விளக்கி முடிச்சிடுவேன் அப்படின்லாம் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்கக்கிட்டலாம் ஒரு கொஷின், உங்களுக்கு புடவை வாங்கி கொடுத்துட்டு நகை வாங்கி கொடுத்துட்டு அப்போது சந்தோஷமாக இருப்பீங்களா, இல்லை காலையில் எந்திரிச்சதும் சிங்க் ஃபுல்லாக காலியாக இருக்குது பாத்திரமே இல்லாமல் இருந்தால் சந்தோஷமாக இருப்பீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.